சுட்ட பரோட்டா வேணுமா சுடாத பரோட்டா வேணுமா? எனக்கு சுட்ட பரோட்டா கொடுங்க. சுட்ட பரோட்டான்னா அருமையா சுட்டு தருவேன். சுடாத பரோட்டானா மாவை பழிச்சு தருவேன். குருமாவை கலக்கி அடிங்க. ஏன் கடமை செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது உங்க திறமை. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊரில் இருக்கும் கவுண்டம்பாளையம், அதாவது கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா வெஜிடபிள் குருமா இன்னைக்கு வைக்கிறோம். என்னென்னா மண்டபத்தில் வந்து இது வந்து நிறைய பலதரப்பட்டவங்க வருவாங்க, நிறைய ஊர்லேருந்து வருவாங்க, எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அப்போ நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு குருமா வைக்கணும். என்னென்னா ஒரு ஆள் உப்பு சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் காரம் சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அத்தனை பேருக்கும் அந்த 2000 பேருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு தரமாக பண்ணணும். இந்த மாதிரி யூனிக்கான நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புரோட்டாவில் வைக்கும்போது உழுவக்கூடாது, அப்படி நிற்கணும். அல்வா மாதிரி, அல்வா பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் குருமா வைப்போம். ஆனை உருட்டுற மாதிரி ஒரு உருட்டி அப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் சார் குருமா ஊறி இருக்கும். குருமா அந்த ஃப்ளேவரோடு அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒவ்வொரு குருமாவுக்கும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் பண்ணுவோம். நானே நிறைய விதம் பண்ணுவேன் குருமா. இப்போ என்னென்னா பர்டிகுலராக இப்போ வெஜிடபிள் குருமா கேட்பாங்க. அப்போ வெஜிடபிள் குருமானா நாங்கள் அதில் முந்திரி போடுறதில்லை, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை அதாவது காய் வந்து அந்த வேர்க்கடலையோட மனமாக இருக்கும். இந்த குருமாவோட ஸ்டைலே வந்து அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வரணும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, இளநீர் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இளநீர் இட்லிக்கு, பரோட்டாக்கு தி பெஸ்ட் ரெசிபி அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா நம்ம அண்ணன் ராஜன் அண்ணன். வணக்கம், நான் கவனம்பாளையம் மைசா ராஜன். இப்போ நாங்கள் ஒரு பரோட்டா ஒரு இலைக்கு ஒரு பரோட்டான்னு கணக்கு பண்ணி வைப்போம். பரோட்டா குருமா நல்லா இருக்கும்போது 2 பரோட்டா 3 பரோட்டா 4 பரோட்டாவில் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா நம்ம வச்ச குருமா இவ்வளோ பேர் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களே அப்படின்னா நம்ம ஒரு இலையை பார்க்குறோம், இலையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு பெரிய பரம திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் மண்டபத்தில். வாங்க அவரை போய் மீட் பண்ணி இந்த ரெசிபியை பற்றி கேட்டுக்கலாம். சாப்பிடும்போது நம்மளுக்கு அதோட பெரிய திருப்தி என்னென்னா சூப்பராக இருக்குது, நம்மளும் செஞ்சுருக்கோம், நல்லா சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது ஆண்டவனே நம்மளை மேலேருந்து ஒரு வாழ்த்துவான். நிறைய பேர் வயிறு நிறையும் போது பொண்ணு மாப்பிளையும் வாழ்த்துவாங்க, சமைச்ச எங்களையும் வாழ்த்துவாங்க. ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. போய் அவரை மீட் பண்ணலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கு. வீட்டில் எப்படி இருக்காங்க பெரியவங்களா? சுகம். நல்ல விஷயம். இன்னைக்கு நம்ம ஷப்தினாஸ் கிச்சனுக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம கேட்டரிங்லேருந்து அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். ஓகே. குருமானா என்ன ஸ்பெஷல் உங்கள் குருமாவில்? அதான் வந்து ஹோட்டல் கடையில் சமைக்கிற மாதிரி நாங்கள் சமைச்சா எடுப்படாது கல்யாண வீட்டில். என்னென்னா ஹோட்டல் கடை சமையலை விட எங்களுக்கு டோட்டலாக வேறு. இப்போ ஒரு முந்திரியே போடுறோன்னா ஹோட்டல் கடையில் அவங்க பொடி முந்திரி வாங்கி போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, அந்த தரமான ஒரு முந்திரி போட்டு அரைப்போம். சாப்பிடும்போது அப்படி சாப்பிட்டு அடுத்தாப்புல ஒரு பரோட்டா சாப்பிட்டு நம்மளை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தரம். சரி, ஓகே. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். ஒரு 50 பேர் பரோட்டா குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 2 தேங்காய், 100 கிராம் வேர்க்கடலை வச்சுருக்கிறேன், 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், மிளகாத்தூள் இப்போ ஒரு 50 பேருக்குன்னா ஒரு 4 ஸ்பூன் போடுவோம். அதே அளவுக்கு மல்லித்தூள், 3 ஸ்பூன் கறி மசாலா போடுவோம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், 300லேருந்து 400 கிராம் வெங்காயம் இருக்கும், ஒரு 250 கிராம் தக்காளி இருக்கும், கேரட்டு 1/4 கிலோ, பீன்ஸ் 300 கிராம், ஒரு 1/4 கிலோ காலிஃப்ளவர் பூ, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, தாளிக்கிறது கருவேப்பிலை. எண்ணெய் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து குருமானா கோல்டு வினர் ஆயில் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு காய்கறி போடுறோம், அதுக்குள்ளே அரைக்க கொடுக்குறோம். ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிலாமண்ணா? ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. மழை வரப்போகுது. சூடாக பரோட்டாவும் குருமானி கொடுத்து நான் சாப்பிட போகிறேன். ஓகே, சரிங்களா? ஓகே. தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு போடுறோம். இந்த பட்டை கிராம்பு வெடிக்கணும். அப்போ தான் அந்த குருமா கொதிக்கும்போது அதோட ஃப்ளேவர் இறங்கும். கிராம்பு ஓகே. ஒரு 10 கிராம்பு. பட்டை பார்த்தீங்கன்னா விரல் சைஸுக்கு ஒரு 3 விரல், ஒரு 10 ஏலக்காய். 10 ஏலக்காய். இது என்னன்னா அந்த பொரியறக்காய் கொஞ்சம் பொரிஞ்சுன்னா ஏலக்காய் கொஞ்சம் பெருசாகும். இதுக்கப்புறம் இப்போ பட்டை கிராம்பு பொடிஞ்சிருச்சுன்னா அதை வெடிக்குதா? இந்த மாதிரி கிராம்பு வெடிக்கணும். வெடிக்கும் போது தான் அதோட ஸ்மெல் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பொடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். ஸோ இந்த வெங்காயம் போட்ட பிறகு நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே, இந்த வெங்காயம் வேகிற பக்கம் ரொம்ப முக்கியம். கண்ணாடி பதத்தில் எண்ணெயில் பொரிக்கணும். இதுவே வந்து வெங்காயத்தை அதிகமாக வதக்கிட்டான் ஆகும். பொதுவாக குருமா அப்படி இல்லை சார், கொஞ்சம் கலர் மாறிடும். என்னன்னா கொஞ்சம் கருப்பு கலர் ஆயிரும் வெங்காயம். அந்த ஸ்டேஜுக்கே போகக்கூடாது. அந்த அரை வேக்காடு நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வந்துடும். ஓகே. இந்த மாதிரி அதாவது அரை வேக்காடு ஃபுல் வேக்காடுக்கும் போது இந்த முறை வராது. இந்த முறையா வருதா? புரியுது. அந்த இது வராது. அப்போ அரை வேக்காடுல அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த முறை வரும். இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இந்த கண்ணாடி பதம் பார்த்தாலே தெரியும் சார். ஓகே. இப்போ அரை வேக்காடு வந்தாச்சு. ஓகே. இந்த பதம் இதான் பக்குவம். ஓகே.
இப்போ இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு வேகணும். இது வந்து என்னன்னா நம்ம சாப்பிடும்போது புரோட்டாவே ஒரு வெங்காயமே இருந்தாலும் ஈரப்பதம் மட்டும் தெரியும், ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சுமூத்தாக அந்த ஈரப்பதம் மட்டும் நம்மளுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் மட்டும் தெரியுமே தவிர பச்சையாக தெரியாது. சரி, ஓகே. அதனால நல்லா வதக்கி போடுறது அந்த அரை வேக்காடு கண்ணாடி பதம். இப்போ இந்த வெங்காயம் இந்த பக்குவத்தை வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 2 கருவேப்பிலை போடுறோம். சரி, இந்தாங்க. எப்பவுமே வந்து கருவேப்பிலை எண்ணெயில் போட்டோம்னா அது ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா அது உடைய ஆரம்பிக்கும். உடைய இன்னொன்று ஃபுல்லாக முடிச்ச பிறகு கலரும் ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கறது நல்லா இருக்காது. போட்டுருவானா? போடுங்க, நீங்கள் கொஞ்சம் போடுங்க. என் பக்கத்துக்கு நான் போடுறேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து வேகணும். ஓகே. பொரியக்கூடாது. எல்லா குழம்புலையும் வேகணும், பொரியக்கூடாது. மிச்சருக்கு ஒன்னே பொரிய வச்சு போடணும். ஓகே. இது அப்போ மிச்சர் சாப்பிடும்போது கடுகடுன்னு இருக்கும், அது ஓகே ஆயிடும். சட்னிக்கு புரிஞ்சு வரணும். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். இந்தாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்கல்ல, எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு போடுறீங்க? இது 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு இருக்கு. ஓகே. ரெண்டுமே ஒரே அளவு தான் போடணும். ஒரே அளவு போடுவோம். இதுக்கு என்ன காரணம் இருக்கா? இல்லை சார், என்னன்னா பூண்டு எவ்வளோ இருந்தாலும் ஒன்றும் தெரியாது, அது நம்மளுக்கு அது நல்லா வெந்துடும். இஞ்சி அதிகப்படியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அண்ணாக்கில் அந்த காரில் இருக்கும், அப்படி சாப்பிடும்போது அந்த லைட்டாக அந்த காரம் இருக்கும். அதனால நம்ம சாப்பிடும்போது அந்த ட்ரபிளாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து செய்யணும். அதனால ரெண்டுமே ஒரே அளவு. ஆமாம், ரெண்டுமே ஒரே அளவு. ஓகே. என்னன்னா ஒரு திடீர்னு ஒரு குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம கரெக்டான அளவு போட்டோம்னா ஓகே ஒரே மாதிரி வேகும், ஒரே மாதிரி இருக்கும். சரி. அடுத்தது அதே மாதிரி 50% வேகணும். லைட்டாக அடியில் உட்காரும் இஞ்சி. என்னன்னா இஞ்சியும் பூண்டு நம்ம போட்டு லேசாக உட்கார ஆரம்பிக்கும் போது 50% வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா போடுறோம். சரி, ஓகே. தக்காளி போட்டு போடுறோமா இல்லை மசாலா போட்டு போடுறோம்? தக்காளி போட்டதுக்கப்புறம். ஓகே, டன். தக்காளி ஒரு வதங்கினோடனே மசாலா போடுவோம். மசாலா போட்டதுக்கப்புறம் அது எண்ணெய் கக்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடுவோம். சரி, ஓகே. காய் போட்டு உப்பு போட்டு வெந்ததுன்னா கொஞ்சம் மசாலா எண்ணெய் கக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சோம். ஓகே. தக்காளி போட்டலாமா? ஓகே, போட்டலாம். தக்காளி ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ உப்பு போடுறோம். ஓகே. அந்த தக்காளி ஒரு அரை வேக்காடுக்கு மேலே வரக்கூடாது. அரை வேக்காடு வரும்போது மசாலா போட்டுறானும். மீண்டும் அது மிளகாத்தூள், மல்லித்தூள் போடும்போது நல்லா குக் ஆகிடும். ஓகே. ஓகே. இப்போ தக்காளி வந்துருச்சு. இந்த மாதிரி வேக உடனே உப்பு போடுறோம். சரி, ஓகே. அந்த உப்பு இதில் போட்டோடனே தக்காளி வேக ஆரம்பிக்கும். வேக ஆரம்பிச்சது நம்ம இது போடுறோம், காயெல்லாம் மசாலாம் போடுறோம். ஓகே. குருமா ஈஸி தான், ஆனால் அந்த குருமாவோட பண்ணுற பக்குவத்தை புரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சமையலை பொறுத்து சார் அப்படி ஒரு ரசனையோடு செய்யணும். அப்படி ரசனையை செஞ்சோம்னா அது நம்ம அந்த ரசனையிலே அது மனமாக இருக்கும். இப்போ காயை போட்டு இந்த எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிறோம். சும்மா ஒரு ஜஸ்ட் அது எண்ணெயில் ஒரு வதக்கு. ஓகே. இதில் கேரட்டு, பீன்ஸ், காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட மாட்டீங்களா? உருளைங்க நாங்கள் போடுறதில்ல சார். என்னன்னா அது கொஞ்சம் கஞ்சித்தன்மை வந்துடும், உடஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வலுவலுப்பு வரும். ஓகே. திக்காவும். ஆமாம், அதனால உருளைங்க நாங்கள் போடுறதில்லை. போட்டுட்டா என்னன்னா லேசாக எண்ணெயில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அரை வேக்காடில் வந்துடும். மிச்சம் அந்த கொதிக்கிறதுல வேகம், அப்போ அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவும் எண்ணெயில் வேக விட்டுறக்கூடாது. ஓகே. எல்லாமே அரை வேக்காடு. அப்போ எனக்கு நல்லா இந்த காய்கறிலாம் வேக வச்சுட்டு காமிங்க. சரியா? ஓகே. காய் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு ½ வேக்காடு காய் வந்துருக்கு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் போடலாம் சார். போடலாமா? ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் வெளியே வரும். மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் போதுமா அது? போதும் சார். இதுக்கப்புறம் கறி மசாலா போடுறோம் சார். ஓகே. இந்த கறி மசாலா போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் கறி மசாலா போடுறோம் குருமாவில்? அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த கறி மசாலாலாம் போடும்போது அந்த குருமா நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஓகே. இதுக்கப்புறம் மல்லித்தூளா? ஆமாம், மல்லித்தூள். ஓகே. மல்லித்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இந்தாங்க மஞ்சத்தூள். எவ்வளோ போடுறீங்க? சும்மா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி, அந்த அரை வேக்காடு காய் வந்து பாயில் ஆகாது. இந்தாங்க தண்ணி தாங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? ஊற்றுங்க. நான் ஊற்றுவா? ஆமாம், போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே. இந்த குருமா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சும்மா அப்படி தலன்னு இருக்கா? கலர் இருக்கு. வைசிஸ் அந்த எண்ணெய் கேட்குறது அப்படி குருமானா அப்படி இருக்கா? அப்படி. இது கூட இப்போ தேங்காய், சரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் வேர்க்கடலை. ஓகே. வேர்க்கடலை வந்து அந்த குருமாவோட ஃப்ளேவர். அதாவது தண்ணி, அந்த குருமா வைக்கும்போது தண்ணியாக வராது. சரி, ஓகே. அந்த வேர்க்கடலையோட ஸ்பைசிஸும் நம்மளுக்கு அதில் இருக்கும்.
இருக்கும். ஸோ இதை அரைக்கிற பக்கம் எப்படி நைஸாக அரைச்சிரும் அப்படி? இல்லை இல்லை, ஒரு 80% அரைக்கணும். 80. ஆமாம், அப்படி கொஞ்சம் தேங்காய் தெரியணும். அந்த மாதிரி ஒரு 80%. ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா அது வலுவலுன்னு போயிடும். ஒரு 80%. சரி, ஓகே. இப்போ காய் நல்லா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஆனால் இந்த மசாலா போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வந்த பிறகு அந்த பக்குவம் மாறி இருக்கு. நீங்கள் குருமாவில் அந்த புதினாலாம் போட மாட்டீங்களா? இல்லை சார், நாங்கள் பொதுவாக புதினா வந்து மட்டன் ஐட்டத்துக்கு போடுவோம். ஏன்னா சில பேர் போடுவாங்க, அதான் கேட்டேன் நான். இல்லை, அது வந்து ஒயிட் குருமாவுக்கு போடுவேன், கொஞ்சம் போடுவோம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறாங்க. இது நம்ம கறி மசாலா போடுறதுனால போடுறதில்ல. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. ஆமாம். இந்த பக்குவம் ரைட்டா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இது ஓகே. இதான் பக்குவமா? ஓகே, ஓகே. சரி, ஓகே. எடுத்தா இந்த மாதிரி தேங்காய் தெரியுதா? கையில் எப்படி தெரியணும்? காமிங்க. கொஞ்சம் ஒரு 80%, 20% தேங்காய் இருக்கும். சரி, ஓகே. டன். அப்படியே தூரல் போட்டுகிட்டே இருக்கு. உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரில. குருமாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. போதுமா பேஸ்ட்டு? இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணுமா, ரொம்ப நேரம் கொதிக்க கூடாதா? இந்த மேலே முறை இருக்கா? முறை இறங்கணும். ஓகே. அப்போ இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை. ஓகே. உப்பு பத்தலைன்னா மேலே முறை வரும். ஓகே. இதெல்லாம் டெக்னிக். ஆமாம். ஓகே. தேங்காய் நல்லா வேகணும். அப்போ நல்லா அது குக்காகி இருந்தால் மட்டுமே அந்த புளிப்புத்தன்மை வராது. குருமா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வேணுமா உங்களுக்கு? ஆமாம். எவ்வளோ போடுவா? போதுமா? இப்போ ஒரு கொதி வச்சுன்னா முறை அடைஞ்சிடும். அப்போ நல்லா கொதிக்க விட்ட பிறகு எனக்கு காமிங்க. ஓகே. இங்கே எனக்காக பரோட்டா சூடாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பரோட்டாவோட அந்த குருமா ஊற்றி சாப்பிட போகிறேன். 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சா? அந்த முறை இருந்ததா? அந்த முறை எல்லாம் அடங்கிடுச்சு. உப்பு போட்டவுடனே முறை அடங்கிடும். ஓகே. நீங்கள் எந்த இது செஞ்சாலும் சரி, உப்பு இல்லைன்னா அந்த பொருள் மேலே முறை நிற்கும். ஓகே. உப்பு போட்டிங்கன்னா, உப்பு கரெக்டாக இருந்தால் அந்த முறை அடங்கிடும். இதான் அந்த குருமா. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ ரெடி ஆயிடுச்சா? இந்த பார்த்தீங்களா? ஓகே. அல்வா பதத்தில் இருக்கு குருமா. அந்த கெட்டிதான் குருமா. இதான் பக்குவம். இதான் குருமா. அந்த வேர்க்கலையோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்படிங்க பாருங்க. அப்படி மோந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கலையோட ஸ்மெல். அதிலே பரோட்டா 10 பரோட்டா சாப்பிடலாம். அப்படி இருக்கும் பரோட்டா. சரி, நான் டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. மல்லித்தலை போடுவோம். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடுறாரு பாருங்க. நல்லா தாராளமாக கொத்தமல்லி போட்டாச்சு. ஆமாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணுறேங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பெரியவங்ககிட்ட கேட்டு ஆஃப் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். ஆஃப் பண்ணியாச்சு. மனம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த பரோட்டாவும் சுடு கொடுத்துருக்கீங்க. 2 பரோட்டா சூடாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி அதாவது நீங்க 1/2 மணி நேரம் வச்சாலும் தண்ணி வராது, தண்ணி பிரிஞ்சு வராது. ஓகே. அப்படின்னு குருமா இப்போ வாசம் அது சுட எப்படி எடுத்து இலையில ஊத்துனே இந்த அந்த நீங்க சொன்ன வேர்க்கலையோட வாசம் அதெல்லாம் நல்லா வரும். அதுதான் சார் இதுல முக்கியமான இந்த குருமாவில் வந்து அந்த வேர்க்கலையோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்ல வாசம் வருதுங்க. வெரி குட். சாப்பிடுவா சாப்பிடுங்க. இது கூட தோசை சாப்பிட்டா நல்லா கிடைக்கும். செம்மையா இருக்கும் சார். சப்பாத்தி இதை விட சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு பெஸ்ட் சைட் டிஷ், பரோட்டாக்கு சைட் டிஷ், தோசைக்கு சூப்பர். அப்படி இங்க பாருங்க சார், தோசை போட்டு அப்படி வலிச்சு சாப்பிடலாம். ஓகே. அப்படி வலிச்சு சாப்பிடலாம். அப்ப நானும் அப்படி வலிச்சு சாப்பிடுறேன். அந்த காயோடு அப்படி வலிச்சு சாப்பிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்படி எடுத்து நல்லா வலிச்சு காயோடு சாப்பிடுங்க. இல்ல நைஸ். இந்த பரோட்டா சாப்பிடும் போது எனக்கு என்னன்னா, இந்த பரோட்டா ஊற வச்சு சாப்பிடு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த குருமோட சாப்பிடும்போது அந்த ஒரு காரம், ஒரு மைல்டான காரம், அந்த தேங்காய் திரியாக இருக்கிறது, அந்த வேர்க்கலோட டேஸ்ட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த பரோட்டா குருமா இன்னும் நிறைய எடுத்து ஒரு 2 செகண்ட் அப்படி எடுத்து ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் வருது எனக்கு. வெரி குட், சூப்பர். அப்படி இருக்கும். நீங்கள் வீட்டில் சுட கல் தோசை அப்போ இந்த குருமா சாப்பிட்டீங்கன்னா ஐயோ வேற லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா உள்ளபடி நம்ம சொல்லியிருக்கோம் சார். எதுலையுமே நாங்கள் அஜினா சேர்க்கறதில்ல எப்பவுமே. இது அதே மாதிரி பரோட்டாக்கும் எக்ஸலண்ட். ஆமாம். சப்பாத்தி தான் சப்பாத்தி விட்டு சொல்கிறேன். ஆனால் தி பெஸ்ட் குருமா. வெரி குட். நிறைய குருமா, அதாவது சொல்கிறேன், இந்த குருமாவிலேயே பல வகையான குருமா இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஊர் ஸ்பெஷலாக பண்ணும்போது குருமா நிறைய வித்தியாசம். இவர் இன்னைக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தேங்காய் அரைக்கிற பக்குவமாகட்டும், வெங்காயம் வதங்குற பக்குவமாகட்டும், தக்காளி எப்படி குக் பண்ணணும், அந்த காயை போட்ட பிறகு எப்படி வேக வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. ஒரு அருமையான குருமா கொடுத்ததுக்கு. உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. வணக்கம். நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டிங்னு வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் 97 50 52 82 50.
உங்கள் வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வந்து பிரம்மாண்டமாக நீட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த அருமையான ஒரு பரோட்டா குருமா நீங்களும் வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட என்கிட்ட கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கணும். நான் அதே மாதிரி இந்த குருமா எப்படி வைக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் நான் சொல்லி தந்துடுவேன். நன்றி, வணக்கம். உங்கள் மகிஷா ராஜன். தேங்க்யூ. உங்கள் மனிஷா கணராஜன். நானும் உங்கள் ஷெஃப் தீனா. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான குருமா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு. சரி. ஆனால் இந்த உணவில் வந்து நான் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கடவுளும் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா வழிகாட்டி அவங்க தான். ஆமாம். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகும்போது அவங்க கைப்பக்குவத்தில் செய்கிற அந்த உணவை வந்து செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு உண்மையாகவே பிளெஸிங் தான். ஏன்னா நான் 16 வருஷமும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சு நான் சமைச்சு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஒரு பக்குவத்தில் புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் 4 பேர் காமிக்கும் போது அது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களை மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி யூடியூப்பில் பேசி பிரபலமானதுக்கு அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். தேங்க்யூ. வணக்கம் சார். இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.